சிங்க்ரனைசேஷன் இன் லைனஸ் கர்னல். கர்னலில் சிங்க்ரனைசேஷன்னா என்ன அப்படின்னா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ லைனக்ஸில் வந்து கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக லைனக்ஸில் வந்து we know that there is user space, there is kernel space. ஸோ கர்னல் ஸ்பேஸில் தான் ஓஎஸ் இருக்கும். ஸோ கர்னல் எப்பப்பெல்லாம் ரன் ஆகும் அப்படின்னா, இந்த யூசர் ஸ்பேஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டம் கால் கூப்பிட்றோம், சாக்கெட் அது மாதிரி சிஸ்டம் கால் கூப்பிட்றோம்னா ரன் ஆகும். ஸோ அப்போ இட் இஸ் ரன்னிங் இன் ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட். அதாவது ப்ராசஸ்க்காக ரன் ஆகுது அப்படின்னா அது ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட். இல்லைனா கர்னல்லே கர்னல் த்ரெட்ஸ் இருக்கும். அந்த கர்னல் த்ரெட்ஸு வந்து கர்னல் ரன் ஆகும்போது அதுவுமே ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட் தான், ரைட்? இல்லைனா உன் கர்னல் வந்து எப்படின்னா, இதுதான் உன்னுடைய லேப்டாப், கரெக்டாக? உன்னுடைய கம்ப்ளீட் சிஸ்டம் இதுதான், ரைட்? இதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் இன்டரப்ட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய வைஃபை சிப் இருக்குது, உன் வைஃபை சிப்புக்கு ஒரு பேக்கெட் வருதுன்னா அது ஒரு ஹார்ட்வேர் இன்டரப்ட், ரைட்? ஸோ அந்த ஹார்ட்வேர் இன்டரப்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக உன் கர்னல் ரன் ஆகலாம். அப்போ யுவர் கர்னல் இஸ் ரன்னிங் இன் இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட், ஹார்ட்வேர் இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட். ஓகே, அதே மாதிரி இப்போ ஹார்ட்வேர் இன்டரப்ட் கான்டெக்ஸ்டில் ரன் ஆகுது அப்படின்னா நம்ம என்னன்னா, இப்போ ஹார்ட்வேர் இன்டரப்ட் கார்டு ரன் ஆகிட்டு இருக்கும்போது உன் கோட் ரன் ஆகிட்டே இருக்குது, ஓகேவா? அப்போ இன்னொரு ஹார்ட்வேர் இன்டரப்ட் வருதுன்னா இது என்ன ஆகும்? இதுக்கு பிரச்சனை, கரெக்டாக? அப்போ ஹார்ட்வேர் இன்டரப்ட் கான்செப்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஹார்ட்வேர் இன்டரப்ட் டிசேபிள் பண்ணிவிடுவோம். ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா ஹார்ட்வேர் இன்டரப்ட் கான்டெக்ஸ்டில் கோட் ரன் ஆகும். அப்போ ஹார்ட்வேர் இன்டரப்ட் கான்டெக்ஸ்டில் நம்ம ரொம்ப நேரம் ரன் பண்ணக்கூடாது, ஹார்ட்வேர் இன்டரப்ட் டிசேபிளாக இருக்கிறதுனால. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹார்ட்வேர் இன்டரப்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த இன்டரப்ட்டுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை நம்ம டிஃபர் பண்ணணும், அதாவது போஸ்ட்போன் பண்ணணும். அதுதான் டிஃபர்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ அதுக்கு என்னென்ன மெக்கானிசம் இருக்குன்னா, இந்த மாதிரி சாஃப்ட் ஐஆர்கியூ, டாஸ்க் லெட், ஒர்க் கியூ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து டிஃபர்டு எக்ஸிக்யூஷன் மெக்கானிசம் இன் லைனக்ஸ். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இன்டரப்ட் வந்தோம்னா ஒரு சாஃப்ட் ஐஆர்கியூ ரேஸ் பண்ணிவிடுவோம். சாஃப்ட் ஐஆர்கியூ என்ன பண்ணணும்னா அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த ஹார்ட்வேர் இன்டரப்ட்டுக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேர் ஐஆர்கியூ அந்த வேலையை கொடுத்துட்டு நம்ம ஹார்ட்வேர் இன்டரப்ட்டை திருப்பி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃபர்ட் எக்ஸிக்யூஷன் மெக்கானிசம் தான் இந்த 3 இருக்குது. இது நம்ம செப்பரேட்டாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிங்க்ரனைசேஷன்னா என்னென்னா, நம்ம கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்க்காக ரன் ஆகலாம், ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட் ரன் ஆகலாம். இது ரன் ஆகும்போது இது ஒரு கோரில் ரன் ஆகலாம். உன்னுடைய சிபியூவில் நிறைய கோர்ஸ் இருக்குது. ஸோ ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட் ரன் ஆகும்போது இது ஒரு கோரில் ரன் ஆகலாம். ஹார்ட்வேர் இன்டரப்ட்ல வந்து ஹார்ட்வேர் இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட் ரன் ஆகும்போது அது வேற கோரில் ரன் ஆகலாம். அந்த ஹார்ட்வேர் இன்டரப்ட் வந்து வேற சாஃப்ட்வேர் கியூ ரேஸ் பண்ணுதில்ல, அது வேற கோரில் போய் ரன் ஆகலாம். ஸோ வேற கோரில் ரன் ஆகும்போது ஒரே டைமில் ரன் ஆகலாம், கரெக்டா? அப்போ ஒரே டைமில் ரன் ஆகும்போது ஒரே டேட்டா ஸ்ட்ரக்சரை எல்லாரும் பார்க்கக்கூடாதுல்ல, ஒரே டைமில் போய் மாடிஃபை பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் சிங்க்ரனைஸ் பண்ணணும். சிங்க்ரனைஸ் பண்ணணும்னா என்ன, ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொன்று அலோவ் பண்ணணும். அப்போ எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது கர்னலில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் இன்டரப்ட் வந்த உடனே நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம டாப் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்ட்வேர் இன்டரப்ட் வந்த உடனே நீ ஒரு வேலை பண்ணுறல, அதுதான் டாப் ஆஃப், ரைட்? இப்போ என்ன பண்ணணும்னா, இதை நம்ம எல்லா வேலையும் பண்ண முடியாது. அப்போ இந்த வேலையை என்ன பண்ணுற, ஒரு சாஃப்ட் ஐஆர்கியூ கொடுக்குற, இல்லைனா டாஸ்க் லெட் கொடுக்குற, கரெக்டாக? இதெல்லாம் தான் பாட்டம் ஆஃப். This is what is the general terminology in Linux. ஓகே, இப்போ எப்படிலாம் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு வேரியபிள் இருக்குது, அதை நீ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லை ஒரு வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, அதை நான் பண்ணும்போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடு வந்து ஒரு கோர் ரன் ஆகிட்டு இருக்கு, கோர் 1, கோர் 2. ஸோ கோர் 1 இந்த கோடை ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, கோர் 2வும் என்ன பண்ணலாம்னா, இது செட் பண்ணிட்டு இருக்கும்போது கோர் 2வும் போய் இதை பண்ண முடியாது, அதே கோடை. இதுவே நார்மல் வேரியபிள் இன்ட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா, கோர் 1 இந்த கோடை ஏ ஈக்குவல் டு 5 அசைன் பண்ணுது அப்படின்னா, கோர் 2வும் அதே பண்ணலாம். அட்டாமிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படின்னா, ஒரு கோர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கோரால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணும்போது அட்டாமிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே டு டூ சிங்க்ரனைசேஷன். செகண்ட் இஸ் ஸ்பின் லாக்.
ஸ்பின் லாக் இஸ் ஸோ சிம்பிள். இப்போ இந்த கோடு தான் வந்து ஒரு காமன் டேட்டா ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ண போகுது. அப்போ என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு டேக் அ ஸ்பின் லாக். லாக் எடுத்துட்டு நீ போய் மாடிஃபை பண்ணலாம். லாக் எடுத்துட்டு மாடிஃபை பண்ணும்போது இன்னொரு கோடில் இருக்கிற கோடு வந்து போய் திருப்பி பார்த்தோன்னா அது லாக் எடுக்க ட்ரை பண்ணும். அப்போ லாக் கிடைக்காது, ஏன்னா லாக் யாரோ எடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா அது ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கும், சுற்றிட்டே இருக்கும். அது போய் வெயிட் பண்ணாது, ஸ்லீப் பண்ணாது. அப்போ அந்த இன்னொரு கோடில் இருக்கிற கோடு என்ன ஆகும், இது சுற்றிக்கினே இருக்கும். இது போய் அன்லாக் பண்ண உடனே திருப்பி அது வந்து அது கிரிட்டிக்கல் செக்ஷனை ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஒரு கோர் பண்ண இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கோரால் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ சிங்க்ரனைஸ் பண்ணுறோமா? ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொன்று அலோவ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பிஸி வெயிட் ஸ்பின்ஸ் அண்டில் பிகம் cannot speak while holding a spin lock. ஸோ ஸ்பின் லாக்கை ஹோல்ட் பண்ணிட்டு நீ பாட்டு ஸ்லீப் பண்ணக்கூடாது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட், சாஃப்ட் ஐஆர்கியூ, அப்புறம் டாஸ்க்லெட், இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துலலாம் யூ கேனாட் ஸ்லீப். நீ பார்த்து ஸ்லீப் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மேலாக் இருக்குல்ல, இட்ஸ் யூஸ் டு அலோகேட் மெமரி டைனாமிக்கலி. அதேமாதிரி கர்னலில் போய் நீ மெமரி டைனாமிக்காக அலோகேட் பண்ணணும்னா மேலாக் கூப்பிட முடியாது. யூ ஹவ் டு கால் கே மேலாக். கே மேலாக்ல 20 பைட் வேணும் அப்படின்னா 20 பைட் கேட்கலாம் நீனு. இதுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்பி அட்டாமிக் இல்லைன்னா ஜிஎஃப்பி கர்னல் அப்படின்னு எது ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். இதில் ஜிஎஃப்பி கர்னல் கொடுத்துட்ட அப்படின்னா என்னன்னா, இந்த 20 பைட் கிடைக்கலன்னா 20 பைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஜிஎஃப்பி அட்டாமிக்னா கிடைக்கலாம் உடனே ரிட்டர்ன் பண்ணுறோம், கிடைக்கல அப்படின்ட்டு. இது வெயிட் பண்ணுது பார்த்தியா? இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதெல்லாம் இந்த கான்டெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் ஐஆர்கியூ, டாஸ்க்லெட், இந்த கான்டெக்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஸ்பின் லாக் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும், வெயிட் ஆகாது. ஓகே, பட் செமஃபோர் மியூடெக்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, நம்ம திருப்பி பார்ப்போம். செமஃபோர் மியூடெக்ஸ்லாம் அதெல்லாம் என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணால் என்ன அர்த்தம், ரைட்? உனக்கு சிபியூ வந்து வேற யாருக்கா கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த கான்டெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் ஐஆர்கியூ கான்டெக்ட்ஸ் நம்ம மெயினாக என்ன கான்டெக்ட்ஸ் பார்த்தோம், ப்ராசஸ் கான்டெக்ட்ஸ், ஹார்ட்வேர் இன்டரப்ட் கான்டெக்ட்ஸ், அப்புறம் சாஃப்ட் ஐஆர்கியூ, டாஸ்க்லெட், அப்புறம் ஒர்க்யூன் இருக்கு. இந்த கான்டெக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ரைட்? இப்போ அடுத்தது மியூடெக்ஸ். ஸ்லீப்பிங் லாக்ஸ் ஃபார் லாங்கர் கிரிட்டிக்கல் செக்ஷன். கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து சின்னதாக இருக்குன்னா நீ ஸ்பின் பண்ணிவிட்டு இப்படியே பண்ணிட்டு போயிடலாம், குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ லாங்கர் கிரிட்டிக்கல் செக்ஷன் இது ஒன்லி யூசபிள் இன் ப்ராசஸ் கான்டெக்ட்ஸ், நாட் இன் இன்டரப்ட் கான்டெக்ட்ஸ். 2 ப்ராசஸ் கான்டெக்ட்ஸ்குள்ளே சிங்கனைசேஷன் மட்டும்தான் இந்த மியூடெக்ஸ் லாக் யூஸ் பண்ணணும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஓகே, இங்கே கிரிட்டிக்கல் செக்ஷன் பெருசாக இருக்கலாம். நீ இப்போ லாக் எடுத்துட்டு கிரிட்டிக்கல் செக்ஷன் பெருசாக பண்ணிட்டே போகலாம். இன்னொரு ப்ராசஸ் வந்து லாக் எடுக்குதுன்னு வச்சுக்கேன், அது என்ன பண்ணுன்னா லாக் எடுக்கும்போது ஸ்லீப்புக்கு போயிடும், ஸ்பின் ஆகிட்டே இருக்காது. ஓகே, இது ப்ராசஸ் கான்டெக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அதேமாரி செமஃபோர் மோர் ஜென்ரல் தென் மியூடெக்ஸ். ஓகே, இப்போ செமஃபோர் எப்படின்னா அதுவும் மியூடெக்ஸ் மாதிரி தான், பட் அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செமினின் பண்ணிடணும். ஒரு செமஃபோருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடணும். அந்த வேல்யூ 1 இருக்கலாம், 1 இருந்தால் பைனரி செமஃபோர், என்ன இருந்தால் கவுண்டிங் செமஃபோர். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னா யூ கேன் டூ அ டவுன் ஆஃப் த செமஃபோர். ஓகே, பேசிக்கலி டவுன் அந்த செம் இருக்குல்ல, டவுன் போட்டு இங்கே கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்கும். அதாவது நீ போயிட்டு காமன் டேட்டா ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணுறது அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா யூ டூ அப்பு ஆஃப் தட் செம். ஸோ டவுனு அப்பு தான். அந்த செம் வேல்யூ இருக்குல்ல, நீ இனிஷியலைஸ் பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது 1ன்னு இருந்துச்சுன்னா நீ டவுன் பண்ண என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 ஆகிட்டு நீ கிரிட்டிக்கல் பார்த்துட்டு இருப்ப. இப்போ இன்னொரு ப்ராசஸ் வருது, அது டவுன் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் ஏற்கனவே 0. அப்போ என்ன பண்ணோம், இது பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இங்கேயும் இட் கேன் கோ டு ஸ்லீப்.
ஸோ இந்த செமஃபோருமே யூ ஹவ் டு யூஸ் ஒன்லி இன் ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது கிரிட்டிக்கல் செக்ஷன் முடிச்சு அப்பன்னு தான், அப்பன்னு என்ன ஆகிடும், 1 ஆகிடுமா? 1 ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த டவுன் சக்ஸஸ் ஆகி அடுத்த ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனை ப்ராசஸ் பண்ணலாம். திஸ் இஸ் இட் இஸ். இதுவே கவுண்டிங் செமஃபோர் ஏதாவது வேல்யூ இருக்குது அப்படின்னா, இப்போ நீ 5ன்னு கொடுத்துட்டீங்கன்னா 5 ப்ராசஸ் அந்த டைமில் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆப்ரேட் பண்ணலாம். டவுன் பண்ண ஃபஸ்ட்டு 4 ஆகும், அப்புறம் 3 ஆகும், அப்புறம் 2 ஆகும், 1 ஆகும். 0க்கு அப்புறம் தான் டவுன் பண்ண முடியாது. டவுன் அண்டர் ஸ்கோர் இன்டரப்டபிள் அப்படின்னா, டவுன் பண்ணிட்டுனா அந்த ப்ராசஸை நீ இன்டரப்ட் பண்ணலாம். யூ கேன் இன்டரப்ட் த ப்ராசஸ். ஓகே, ஓகே. ஸோ வெறும் டவுன் பண்ணால் இட் மே ஸ்லீப் போட்டுருக்கான் பாரு. மே ஸ்லீப்னாலே யூ கேனாட் யூஸ் இன் இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட். யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி இன் ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேஜர் திங். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, பேசிக்காக இந்த ஸ்பின் லாக்ல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை ப்ராசஸ் கான்டெக்ஸ்டும் அசஸ் பண்ணுது, இன்டரப்ட் கான்டெக்ஸ்டும் அசஸ் பண்ணுது. அப்போ ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட் இதை அசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்டரப்ட் வருது அப்படின்னா என்ன ஆகும், ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட் வந்து லெஸ் ப்ரியாரிட்டி. அப்போ இது ப்ரீஎம்ப்ட் ஆகிட்டு இந்த வேல்யூ இது போய் இது அசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இதை அசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், நீ ப்ராபப்ளி இன்டரப்டை டிசேபிள் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு மட்டும். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பின் லாக் அண்டர் ஸ்கோர் IRQ சேவ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், இன்டரப்டை டிசேபிள் ஆகிடும் இந்த லாக் யூஸ் பண்ணினா. இது எப்போ யூஸ் பண்ணணும், அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட்க்கும் இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட்க்கும் ஷேர் ஆகுது அப்படின்னா. அப்போ ப்ராசஸ் நீ இன்டரப்டை டிசேபிள் பண்ணிட்டு தான் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் போகணும். இன்டரப்ட்ஸ் எனேபிள் ஆகிருந்தா வேற ஒரு இன்டரப்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட்டை ப்ரீஎம்ப்ட் பண்ணிட்டு அதை CPU வந்து தூக்கி போட்டு இது போய் அந்த டேட்டா அது பாதி வேலை முடிச்சிருக்கும், டேட்டா ஸ்ட்ரக்சரில் பாதி ரைட் பண்ணியிருக்கோம். இன்டரப்ட் வந்துச்சுன்னா அது ப்ரீஎம்ப்ட் ஆகிட்டு மீதி இதை ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ப்ராப்பராக இருக்காது இல்லை அப்டேட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ ஹாவ் டு டிசேபிள் இன்டரப்ட். அதுக்கு ஸ்பின் லாக் அண்டர் ஸ்கோர் IRQ சேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, நார்மலாக 2 இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட்குள்ளே ஒரு சாஃப்ட் IRQ 2 இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட்குள்ளே பண்ணணும்னா ஜஸ்ட் யூ கேன் யூஸ் ஸ்பின் லாக். ஓகே, ஸோ இந்த 2 வருஷம் மட்டும் எனக்கு தெரியும் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஸோ these are the different ways you can do synchronization in the Linux kernel. ஏன்னா Linux kernel டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டாக ரன் ஆகும். இதில் நம்ம பாட்டம் ஆஃப் என்ன பார்த்தோம், சாஃப்ட் IRQ, டாஸ்க்லெட் இதெல்லாம் பார்த்தோம்ல. அது இன்னொன்று என்னென்னா ஒர்க் கியூ இருக்குது. இந்த ஒர்க் கியூ என்னென்னா பேசிக்காக ஒர்க்கை கியூ பண்ணுற. திஸ் வில் ரன் இன் த்ரெட் கான்டெக்ஸ்ட். திஸ் வில் நாட் பி ரன் இன் சாஃப்ட் IRQ கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்டில் யூ கேன் ஸ்லீப். Got it? So this is how you can do synchronization in Linux kernel.